நான் வேலை செய்கிற வீட்லேயே நான் செய்கிற டிஷ்ஷில் இந்த ஒரு டிஷ்ஷும் ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி. ஏன்னா இஞ்சி வந்து கம்மியாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அதை அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றி நல்லா வதக்குங்க. வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் தனியாக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, நான் வந்து வீட்டரிசி தான் யூஸ் பண்ணேன். சீரக சம்பாவும் யூஸ் பண்ணல, பாஸ்மதியும் யூஸ் பண்ணல. நான் வந்து வீட்டில் நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அது நான் வாங்கலை. சரி வீட்டில் இருக்கிறத வந்து செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வேலை பார்க்குற வீட்டில் இந்த மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன். அது அப்படியே ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கிட்டு வந்து சூப்பராக செஞ்சேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. நானே நினச்சேன் இன்றைக்கி தான், இதனால தான் எல்லோரும் நம்மளை மஷ்ரூம் பிரியாணி கேட்குறாங்க பழகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது டேஸ்ட்டு பார்த்தது யாருன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க வந்து டேஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பாய்.